ப்ரோ புஷ்பா படத்துக்கு பாட்னால மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தை வந்து நீங்க ஜேசிபி பார்க்கறதுக்கு கூட ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு ஒப்பிட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் அல்லு அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா சினிமாவோட மேஜிக் போயிடும். சரக்கு அடிச்சுட்டு பொண்ணுங்களை திட்டுற சாங்கன்னா அது என்னோட மனவேதனையாவும் இருக்கலாம், படத்தோட காரணமாவும் இருக்கு. சார் எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார், எல்லா படமும் ஓடணும் சார். அப்போதான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்புல நம்ம வந்து அடுத்த படத்தை பத்தி இன்னும் உற்சாகமா பேசலாம். நல்லா இருக்கு. இந்த ஐடியா ஐ திங்க் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மிஸ்யூட சீக்குவல் மிஸ்யூ டூன்னு பேர் வைக்காம கல்யாணத்தில் சொதப்போது எப்படின்னு கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உண்டாகாமல் இருக்கிறதுக்கு 10,000 காரணங்கள் இருக்கும். ஆனால் அது நல்லபடியாக முடியறதுக்கு ஒரு சில காரணங்கள் தான் இருக்கும். அதுதான் ஒரு லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸோட வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ காதல் சொதப்பது எப்படி இல்லை, காதலை சொதப்பி கடைசியில் அந்த காதலியோட சேர்ற ஒரு கதையாக நான் அதை பார்த்தேன். இது வந்து நான் கதையோட சுவாரஸ்யம் எங்கேயும் ரிவீல் ஆகாமல் நான் திரும்ப அந்த லைன் தான் சொல்கிறேன். உலகத்திலேயே பிடிக்காத பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பையன் லவ் சொல்கிறான், அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிற விளைவுகள், அதுதான் இந்த மிஸ்யூ. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், அது நீங்கள் சொன்ன மாதிரி காதல் சொதப்பது எப்படிக்கு அப்புறம் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ரொமான்டிக் ஃபிலிம். அண்ட் இந்த ஜானருக்கு ஒரு தனி மேஜிக் இருக்குது. அந்த படமும் ரொம்ப நல்லா வரவேற்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன ஐடியா கண்டிப்பாக அடுத்த டைட்டில் நம்ம யோசிப்போம். திருமணத்துக்கு அப்புறம் நிறைய ஆண்கள் மாறுது இல்லை, குணம் மாறாதே நிறைய பிரச்சனையாச்சு. திருமணத்துக்கு அப்புறம் உங்க குணங்கள் ஏதாவது மாற்றிருக்கீங்களா உங்களோட? சார் எனக்கு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னு சொல்ல தெரியாது. வாசுவோட லாங்குவேஜில் சொல்லணும்னா நான் ஒரு நடிகன். ஸோ நான் எல்லா படத்துலையும் நான் மாறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் நடிகனா நீடிக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷனா உங்களுக்கே தெரியும், நீங்கள் 22 வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரில. ஃபஸ்ட்டு வரப்போ எப்படி பேசிகிட்டு இருந்தேன் இன்னும் அப்படி தான் பேசுகிறேன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு இந்த திருமணத்துக்கு முன்பின் மாற்றங்கள் என்கிட்ட நடக்காது. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல்லி ஃபார்ம்டாக தான் இருக்கேன். அதையும் தாண்டி நான் உங்களுக்கே தெரியும் டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்போம். இப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வந்திருக்காங்க. அதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. நீங்க பார்த்தது சினிமால, அதனால சினிமா சார்ந்த ஒரு விஷயம் தான். அது உங்களுக்கு உண்மையாகவும் பட்டுச்சுன்னா அது உண்மையாகவும் இருக்கலாம். அதுதான் சினிமா. எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம்னா சினிமாவோட மேஜிக் போயிடும். பட் அந்த பாட்டை டான்ஸ் பண்றது தினேஷ் மாஸ்டர் காதுல கேட்ட வசனம் தான். மாஸ்டர் ரொம்ப வலிக்குது மாஸ்டர், நான் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன், வாடாலிங் முடிச்சிடலாம் அவர் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. அதுல முக்கியமா கருணாகரன் அந்த கவுண்டர் போட்டதுல இன்னொரு ஒரு பின் கதை இருக்கு. கருணாகரன் ஆக்சுவலி எல்லா ஸ்டெப்பும் சேர்ந்து ஆட வேண்டியது. முதல் நாளே ஒரு 2 மணி நேரம் மெனக்கெடலுக்கு அப்புறம் அவர் ஓரமாக போய் பொண்ணுங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நான் தனியாக தான் அந்த சாங் ஆட போகிறேன்னு. ஸோ அந்த கஷ்டத்தெலாம் மீறி ஒரு சாங் வந்து எனக்கு அந்த அக்கர் பக்கர் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு. பிகாஸ் அது யாரோ கேட்டு என்ன ஒரு சரக்கு அடிச்சுட்டு பொண்ணுங்களை திட்டுற சாங்கன்னா இல்லை, நீங்கள் படம் பாருங்கள், அவன் எதை பற்றி புலம்புறான், அது புலம்பல் பாட்டு. அது அவன் யாருமே திட்டல, அவன் தன்னோட லக்கை நினச்சி தான் அவன் புலம்பிட்டு இருக்கான். ஸோ அதில் எண்டில் நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்னீக் பீக்கில் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆடிட்டு வலிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறப்போ கருணாகரன் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா இப்படி தான் ப்ரோன்னு ஒரு கவுண்டர் போட்டிருக்காரு. அது என்னோட மனவேதனையாகவும் இருக்கலாம், படத்தோட காரணமாகவும் இருக்கலாம். அதை டைரக்டர் நண்பர் படம் ரிலீஸ் ஆகுது, இதே படம் ரிலீசிங்ல உங்க நண்பர் படமும் ரிலீஸ் ஆகுது, பரத் அவர்கள் தான். அதுவும் நல்லா இருக்கு சார். எல்லா படமும் நல்லா இருக்கணும் சார், எல்லா படமும் ஓடணும் சார். அப்போதான் வந்து இந்த மாதிரி பத்திரிகை சந்திப்பில் நம்ம வந்து அடுத்த படத்தை பற்றி இன்னும் உற்சாகமாக பேசலாம். ஸோ எங்கள் கூட ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்கும், பரத்தோட ஒன்ஸ் மோர் டைம் இன் மெட்ராஸாக இருக்கட்டும், சிவாவோட சூதுகவும் டூ, அதுலேயும் கருணாகரன் அருமையாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த எல்லா படங்களுக்கும் இடம் இருக்குது. ஏன்னா மக்களோட ஹார்ட் அவ்வளோ பெரிய இடம், அதில் வந்து நிறைய இடத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி மழை வராமல் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க ஜாலியாக போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த டைட்டில்லையே கதை படம் பார்த்த பிறகு புரியுது. ஆக்சுவலாக மிஸ்யூங்கிறது அவங்க கல்யாணம் ஆகியும் மிஸ்ஸாக இருக்காங்கிறதா இல்லை மிஸ் பண்ணிட்டீங்கிறதா? இந்த மிஸ்யூ டைட்டிலுக்கு மீனிங் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்ஸுக்கு படம் காமிச்சிருக்கோம். அதில் ஒருத்தர் வந்துட்டு கதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இல்லை, உலகமே இன்னும் படம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதே கேள்வி அங்கே எழும்புறப்போ இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே பதில் சொல்கிறேன். படத்தில் வந்து செமையாக எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம்
அந்த இதுங்கிறதுனால அது தெரியவே இல்லை. அது டேரக்டர் சொன்னப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்களா? மறுபடியும் சொல்றேன், உங்க கேள்வியிலேயே இந்த படத்தோட ஸ்பாய்லர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் பதில் சொல்றேன். விஜய் சாருடைய இன்ஸ்பயர் இருக்குமா? ஏன்னா விஜய் சார் இதே மாதிரி ஒரு மூவி பண்ணியிருக்காரு, இதே மாதிரி தான் இருக்கும் சார். எல்லா படங்களும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கு சார். நம்ம அதை வேற வேற காலகட்டத்துக்கு கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு எடுத்துட்டு இருக்கோம். கமல் சார் சொல்ற மாதிரி 7 கதை தான் இருக்கு. அதை 100 வருஷமா எடுத்து முடிச்சிட்டோம். இல்லை சார், டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன்று சொல்லுவாங்க சார். அந்த காலத்துல 80s 90sலாம் வெஸ்ட் இண்டீஸ்ல மழையே பெய்யாதான். அவங்க என்னைக்கு டெஸ்ட் மேட்சுக்கு போய் விக்கெட் வைக்கிறாங்களோ மழை பெஞ்சிருமா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அது ஆட்டத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மேகம் முட்டுது, அது மழையா மாறாம இந்த மாதிரி ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு கிளைமேட் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஜாக்கெட் போட்டுட்டு டிசம்பர் வெதர் குளிர்ச்சியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வந்து தியேட்டர்ல உட்காந்துட்டு ஒரு படம் பார்க்குறோம். படத்துல ஒரு வசனம் வரதுனால கேட்குறோம், வருங்காலத்துல இயக்குனர் சித்தார்த் வந்து சூர்யா வச்சு படம் பண்ணுவாங்க. சார் அவர் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த தகுதிக்கு நான் வரணும். இன்னும் நான் ஃபர்ஸ்ட் படம் இயக்கலை. ஸோ அதுக்கான ஒரு கதை வரும். அது கரெக்டான ஆர்டிஸ்ட் யாரோ அவங்க கிட்ட போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற விளையாட்டு தான். டைரக்டரோட விளையாட்டு பெருசாக மாறல 100 வருஷத்தில். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும், அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். அப்புறம் அது மேலே நம்பிக்கை போடுற ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ போய் கன்வின்ஸ் பண்ணுறது. அது கண்டிப்பாக எனக்கு சூர்யா அண்ணன் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் என்னைக்கு அதை கேட்குறான்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அதை சொல்லிட்டு. ப்ரோ, புஷ்பா படத்துக்கு பாட்னால மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தை வந்து நீங்க ஜேசிபி பார்க்கறதுக்கு கூட ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு ஒப்பிட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் அல்லு அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? மறுபடியும் எதுவுமே இந்த வார்த்தையிலே ஒரு பிரச்சனைங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு நம்ம சமாதானம் சொல்ல தேவையில்லை. அது மிகப்பெரிய வெற்றி படம். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஏன்னா அவங்க ஆல்சோ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து எங்கெல்லாம் பெரிய ஹிட் ஆக்கினாங்களோ அங்கே அவங்களுக்கு கூட்டத்தை வரவேற்கிறாங்க. ஸோ வெரி பாசிட்டிவ். எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டம் கூடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தேட்டருக்கும் கூட்டம் வரும்னு நம்புவோம். அண்ட் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புவோம். ஸோ யாருக்கும் யார் மேலேயும் எந்த தனிப்பட்ட முறையில் எல்லாரும் ஒரே கப்பலில் தான் பயணம் செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகுதுங்கிறது இட்ஸ் 1 in 100 சுச்சுவேஷன். ஸோ எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க மெனக்கெட்ட அந்த 1 year 2 years ஒரு படத்துக்கும் போடுற உழைப்பு, அதுக்கு நல்ல ரிசல்ட் அவங்களுக்காக காத்துட்ருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் எங்களோட பொறுப்பு நாங்கள் நல்ல படங்களை எடுக்க முயற்சி செய்துகிட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தானே அந்த விஷயத்தை பார்க்கணும். சார் ரெட் ஜாயிண்ட் கிட்ட கேட்கணுமே சார். இது எல்லாமே ரொம்ப நல்ல தியேட்டர் கவுண்ட் சார் எங்களுக்கு. சார் இந்த படம் எடுக்கிறப்பவே டிசம்பர் மாதம் வெளியிடணும்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா பெங்களூர் கிளைமேட்ல படத்தை எடுத்திருக்கீங்க, இங்கேயும் பெங்களூர் கிளைமேட் நிறைய ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே அவர் சொன்ன மாதிரி. சார் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். நான் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துட்டு இது எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சித்தார்த் கிட்ட போய் இந்த கதையை சொல்லுவோம். அவர் வந்து லவ் ஸ்டோரியிலே நடிக்காமல் இருக்கிறார் ரொம்ப நாளாக. அவரு இதை ஒத்துக்கிட்டா அப்போ இந்த கதை வந்து ஹிட்டு. ஓகே, எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவர் வந்து ரொம்ப நாள் லவ் சப்ஜெக்டை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இந்த கதையை கேட்ட உடனே ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே எங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பட்டுச்சு. ஓகே, அது வந்து கேள்வி எங்கேருந்து வரட்டும். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு அப்போவே வந்து ஓகே, சித்தார்த்துக்கு வந்து மூவி நிறைய தெரியும், நிறைய அனுபவம் இருக்குது. he is also a director inside. ஸோ அந்த அவர் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த கதையை நம்பி லெட்ஸ் டூ இட், அதுவும் அவர் வந்து ஒரு டிட்டர்மினேஷனோடு இருந்தார். நம்ம லவ் ஸ்டோரி பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒருத்தர் வந்து பண்ணுறப்போ, அண்ட் ப்ளஸ் அவரை மாதிரி ஆக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு வந்து இட்ஸ் a blessing. அவங்க தர சப்போர்ட்டாக இருக்கட்டும், மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், the way they help us in terms of promotions, அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து டிசம்பரில் ஒரு இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சது உண்டு. அது ஏற்றபடி அமைஞ்சிடுச்சு. சூப்பர். இல்லைங்க, அதில் நான் நடித்தது வந்து எனக்கு நடிக்க பிடிக்கும். இல்லை, எனக்கு எனக்கு நடிக்க பிடிக்காது, தெரியாது. நான் வந்து நாளை இயக்குனர் சீசன் 1 வந்து ஃபைனலிஸ்ட்டுங்க. நான், கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி, அஜய் ஞானமுத்து, நாங்களாம் தான் ஃபைனலிஸ்ட்டு. நான் அப்போது படம் பண்ண வரல. நான் இதில் வந்து அதில் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். இதற்கு தானே பாலா, அப்போ டேரக்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக வரணுன்றதுக்காக என்னை கமிட் பண்ணுது. ப்ளஸ் நான் விரும்பி நடிக்கணும்னு நினச்சலாம் நடிக்கலை. அது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு கேமரா முன்னாடி போய் நின்னாலே முகம்லாம் மாறிடும். சார் சித்தார்த் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணுறீங்க, ரொமான்டிக் படம்,
நேரா பார்த்து கூட இல்லையோ இருக்குமா யாருக்கு அடுத்தது ஏன் யோசிக்கிறேன் கிட்ட நேரா பார்த்து இந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கல. ஆக்சுவலா ரொமான்ஸ் கிஸ்ல மட்டும் இல்ல, கிளைமேக்ஸ்லயே கிஸ்ல இல்ல, ரொமான்ஸ் கிஸ்ல மட்டும் சூப்பரா இருக்கு. ரொமான்ஸ் வந்து கிஸ் யூல மட்டும் இல்ல, மிஸ் யூல தான் அதிகமா இருக்குன்றாரு அவரு. அதுதான் நல்ல விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இல்ல சார், நான் ஷூட்டிங்ல இருந்தேன். சரத்குமார் சார் காம்பினேஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அங்கேருந்து நான் வந்து அவங்க கடைசி கட்டு சொல்றப்போ நான் ஓடி எந்த துணி கிடைச்சதோ உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த துணி மாட்டிட்டு வந்திருக்கேன். அடுத்த வாட்டில இருந்து மிஸ் யூ டிஷர்ட்டே போட்டு வரேன். இல்ல கடைசி வரைக்கும் இந்த படம் வெற்றி எல்லாமே உங்களுக்கு 100 days வேலை வரைக்கும் நான் அந்த டிஷர்ட் தான் போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன அவசரத்துல போட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்காக என்னோட இன்னொரு ஹீரோ, என்னோட ப்ரொடியூசர் அந்த டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு. செட்டில் ஆயிடுச்சு சார். நான் சித்தாக்கு அப்புறம் 2-3 படம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலாக அடுத்த வருஷம் Februaryல அடுத்த படம் லான்ச் பண்ணிடுவோம். இன்னொரு படத்தோட கதை ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் எங்களுக்கு எட்டாக்கில ஒரு ரிலீஸ் இருக்கும். டைரக்டர் இதுல லாஸ்டா ஒரு சூர்யா சார் கிட்ட கதை சொல்லணும்னு முடிக்கிறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா சூர்யா சார் கிட்ட கதை சொல்லணும்னு? அதனால தான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். December 13th, மிஸ் யூ, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.